லேட்டாக போகிறோம். மிஸ்ஸு கேட்குறாங்க ஏன் லேட்டு. வழக்கமாக நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லுவோம், லேட் ஆயிடுச்சு சார். அந்த ஏன் லேட்டுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன் லேட்டுன்னு அவன் யோசிக்கும் போது ஒய் அப்படின்னு யோசிச்சோன்னா, நான் எழுந்தது இன்னைக்கு லேட்டு. ஃபர்ஸ்ட் அவன் வந்தது பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல கேட்ட ஏன் லேட்டுங்கிறதுக்கு அவனோட பதில் பஸ் மிஸ் ஆயிடுச்சு, லேட்டு. ஓகே, பஸ் ஏன் மிஸ் ஆயிடுச்சு, ஒய். நான் எழுந்தது லேட்டு. ஏன் லேட்டா எழுந்திருந்த, ஒய். தூங்குனது லேட்டு. அலாரம் அடிக்கல. வழக்கமா அலாரம் வச்சு எழுந்துருவேன். அந்த டயத்துக்கு எழுந்தேன்னா எனக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும். அலாரம் அடிக்கல. ஏன் அலாரம் அடிக்கல, ஒய். அலாரம் கிளாக்ல பேட்டரி தீர்ந்து போச்சு. அலாரம் செட் பண்ணியிருந்தேன், ஆனா பேட்டரி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவல் ப்ராப்ளத்தோட காசு எங்க இருக்கு, பஸ் மிஸ் பண்ணது மட்டும் ப்ராப்ளத்தோட காசு இல்லை. அதனோட காசு வந்து பேட்டரி டவுன் ஆனதுல இருக்கு. ஸோ நீங்க உங்க பிசினஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஜஸ்ட் லைக் தட் அது நியர்பை இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டும், அதனோட சோர்ஸை மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு இமீடியட் சொல்யூஷனாவோ அல்லது இமீடியட் ஒரு ஜஸ்ட் நம்ம ஃபீவர் வந்தா ஒரு பேராசிட்டமாலை போட்டு அட்ஜஸ்ட் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி தான் அது. நீங்க ஒய் 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 ஒய்ன்னு நீங்க ஒவ்வொரு கொஸ்டினை ரைஸ் பண்ணும் போதும் ரூட் காஸ் எங்க, உங்களோட பிசினஸ் ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்னு கரெக்டா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரூட் காஸை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளியர் பண்ணாத வரையும் உங்களோட பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ எப்போதுமே ஏனென்று கேட்டால்தான் பதில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒய் 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 ஒய்ன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள உங்களோட ப்ராப்ளம் பிசினஸ்ல ஏன் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லை, ஒய். ஏன் லாபம் ஜாஸ்தி இல்லை, ஒய். ஏன் என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, ஒய். ஏன் என்னால பிரான்சைஸ் அதிகமாக கொடுக்க முடியல, ஒய். ஸோ இது ஏன் நம்மளோட ஆரம்பிக்கு இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வரல, ஒய். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒய் ஒய்ன்னு நம்ம கொஸ்டின் பண்ணும்போது நம்மளோட ப்ராப்ளத்தை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது லாங் டேர்ம் சொல்யூஷனா அமையும். ஸோ அதனால நம்மளால ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தேங்க்யூ ஆல்.